பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் 20வது அதிகாரம் வசனம் 29. ஜான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த வசனம் இயேசுவால் தோமாவிற்கு சொல்லப்பட்டது. தோமா 12 சீஷர்களில் ஒருத்தர். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா அவருடைய சீஷர்களுக்கு காட்சியளிக்கிறதுக்காக வராங்க. அங்கே அந்த 12 சீஷர்களில் தோமா மாத்திரம் இல்லை. அப்போ மற்றவங்க எல்லாம் இயேசுவை பார்த்துட்டு தோமா கிட்ட சொல்லும்போது தோமா சொல்கிறாரு, நான் இயேசுவோட ஆணி பாய்ந்த கரத்தையும் அவரோட விழா எலும்பில் கை போட்டு பார்த்தா மட்டும்தான் அவரை நம்புவேன்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு இன்னொரு நாள் அவங்களோட சீஷர்களுக்கு காட்சியளிக்கிறதுக்காக வரும்போது அப்போ தோமாவை அவரோட விரலை நீட்டி அவரோட கைகளை பார்க்க சொல்கிறாரு. அதே போல் அவரோட விழா எலும்பில் இவரை கை போட்டு பார்க்க சொல்கிறாரு. பார்க்க சொல்லிட்டு அவிசுவாசியாக ஈராமல் விசுவாசியாக இரு என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல இயேசு அழகாக சொல்கிறாரு, நம்ம பார்த்து விசுவாசிக்கிறத விட காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லிட்டு. விசுவாசம் அதை நம்ம எப்பொழுதுமே எப்போ வருது, நம்ம ஏதாவது ஆண்டவர் நேரில் பார்க்குறதுங்கிறது இந்த இடத்துல மீனிங் வருது. ஆனால் நேரில் பார்க்குறது இல்லை, அவர் அற்புத அடையாளங்களை பார்க்குறது, இல்லை அவர் செய்கிற ஏதோ ஒரு பெரிய காரியங்களை பார்க்குறது. அப்போ நமக்குள்ளே வர விசுவாசம் பெருசாக இருக்குமா? அது விசுவாசம் இல்லையே. அநேக உலக மக்களுக்கும் எத்தனையோ அற்புதங்கள் நடக்குது, எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது. அவங்க சொல்லலாம் எனக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த விசுவாசம். அதுதான் விசுவாசத்துக்கான டெஃபினேஷனாக எபிரேயர் 11வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லப்படுது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? நம்மளோட விசுவாசம் ஏதாவது அற்புத அடையாளமோ இல்லை நம்மளுக்கு ஒரு பெரிய காரியமோ நடந்ததுக்கப்புறமா இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை காணப்படாத போதும் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த தேவன் மேலே உறுதியான ஒரு நம்பிக்கையோட நம்ம காணாமல் அந்த அற்புதத்தை காணாமல் இருக்கும் போதும் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறது, அதுதான் முழுமையான ஒரு விசுவாசத்திற்கான அடையாளமாக இருக்குது. நம்ம அப்போ அந்த விசுவாசத்துக்கு நாமளே ஒரு டெஃபினேஷன் இருப்போம். நம்ம பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சாட்சிகளாக போய் பல பேருக்கு முன்னாடி நிற்போம். அப்படி சாட்சிகளாக நம்ம நிற்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என் தேவன் இதை கண்டிப்பாக இந்த மாதிரியாக செய்து முடிப்பார், இந்த மாதிரியாக நம்ம ஒரு சோதனைக்குள்ளார சில நேரங்களில் கடந்து வருவோம். அந்தபடியான சோதனைகள் வரும்போதும் நம்ம தேவன் நம்மளை கைவிடுகிறவர்கள் அல்லவே. நம்ம அவர் அந்த ஒரு பெரிய அற்புதம் நடக்காததுக்கு முன்னாடியும் அதை காணாத போதும் விசுவாசிக்கணும். காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கணும் அது நமக்குள்ளார. அப்படி இருக்கிற ஒரு விசுவாசம் எவ்வளவு ஜெயம் கொள்ளும். ஏன்னா இந்த உலகத்தை எது ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு? நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறதுன்னு நம்மளோட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாற்பட்ட விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கான்னு நம்மளை நாமே சோதிச்சு பார்ப்போம். நம்ம சோதனைகளுக்குள்ளாகும் போது அந்த விசுவாசத்தில் எவ்வளோ உறுதியாக எழும்பி நிற்கிறோங்கிறத நமக்குள்ளேயே நம்மளை நிதானிச்சு பார்க்கலாம். இந்த சிந்தனையத்தை அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, அப்பா, இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்தின ராஜா. அப்பா, நாங்கள் உங்களை கண்டு விசுவாசிச்சு உங்களுடைய அற்புத அடையாளங்கள் பார்த்து விசுவாசிக்கிறவர்களா அல்ல. எங்களுடைய கண்கள் முன்னாடி அந்த அற்புத அடையாளங்கள் நடக்காத போதும் எங்கள் தேவன் பெரியவர். எங்களுக்கு அப்பா அவர் கூட இருக்கிறார். எந்த சோதனை நேர்ந்தாலும் நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அப்பா அந்த விசுவாசத்திற்கு டெஃபினேஷனாக நாங்களே எங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணோம்ப்பா. அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகல வித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.